ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். மழை மெல்ல மெல்ல ஆரம்பித்திருக்கிறது. இப்போ அடுத்த கட்டமாக நோய் பரவாமல் இருக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கிய நோக்கத்தில் இருக்காங்க அரசு. இது தொடர்ந்து இப்போ பருவமழை காலத்தில் கொசுக்களால் பரவும் நோய்களை தடுக்க தீவிர நடவடிக்கை தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதா நாம பார்க்கிறோம். விவரங்களோட செய்தியாளர் தாய்மானவனும் இணைஞ்சிருக்காரு. தாய்மானவன், இப்ப சுகாதாரத்துறை தரப்புல இருந்து அடுத்த கட்டமா என்னென்ன முக்கிய நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்காங்க, உங்களுடைய தகவல்களை சொல்லலாம். ஒவ்வொரு ஆண்டும் தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் தொடங்கி வடகிழக்கு பருவமழை வரை கொசுக்களால பரவக்கூடிய நோய்கள் அதிகரிக்க வாய்ப்பிருக்கிறது. இதனை தடுத்திட கொசுக்கள் உற்பத்தி செய்யக்கூடிய இடங்கள்ல நோய் பரவலை தடுப்பதற்கான வழிகாட்டுதல்களை பொது சுகாதாரத்தை தொடர்ச்சியா வழங்கி வராங்க. அந்த வகையில இந்த முறை கொசு உற்பத்தி தொடர்பாக வரக்கூடிய ஒவ்வொரு புகாருக்கும் உடனடியாக கள ஆய்வு மேற்கொண்டு அவ்விடங்கள்ல கொசு ஒழிப்பு பணியாளர்களை ஈடுபடுத்தி கொசு ஒழிப்பு பணிகளை ஈடுபடுத்த வேண்டும் என சுகாதாரத்துறை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கொசுப்புழு உற்பத்தி ஆகக்கூடிய இடங்கள்ல அகற்றுதல், கொசுப்புழு கொல்லி மருந்துகளை தெளித்தல், முதிர்கொல்லிகளை கொசுக்களை கட்டுப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை ஈடுபட வேண்டும் எனவும் அதற்காக புகை அடித்தல் உள்ளிட்ட பல்வேறு ஒருங்கிணைந்த கொசு ஒழிப்பு பணிகளை தாமதமின்றி மேற்கொள்ள வேண்டும் என உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வழிகாட்டுதல்களை வழங்கியிருக்கிறாங்க. ஒவ்வொரு புகார்களுக்கும் 48 மணி நேரத்திற்குள்ளாக உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில துண்டு பிரசுரங்களை, பதாகைகள் மற்றும் காட்சி பதாகைகளை மற்றும் விழிப்புணர்வு அறிவிப்புகள் மூலமாக பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கிறது. சந்தைகள், கோவில்கள், பேருந்து நிலையங்கள், வணிக வளாகங்கள் மற்றும் திரையரங்குகள் போன்ற பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்கள்ல அறிவிப்புகள் வெளியிட்டு மக்களையும் கொசு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை பங்கேற்க செய்ய வேண்டும் என தமிழக அரசின் தரப்புல அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் தற்போது எதிர்வரக்கூடிய பருவமழையை முன்னிட்டு டெங்கு, மலேரியா மற்றும் ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் போன்ற கொசுக்களால பரவக்கூடிய நோய்கள் பெருவாரியாக பரவ வாய்ப்பிருக்கிறது. எனவே இதற்கான முன்னெச்சரிக்கை மற்றும் தடுப்பு நடவடிக்கை பற்றிய கூட்டம் மாவட்ட சுகாதார அலுவலர்களுக்கு நடத்தி முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இதனுடைய விளைவாக தொடர்ந்து கொசுப்புழுவை கட்டுப்படுத்துவது தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகள்ல சம்பந்தப்பட்ட சுகாதாரத்துறையை ஈடுபட வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதல்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. இது தொடர்பான அறிவிப்பை பொது சுகாதாரத்துறை இயக்குநர் சோமசுந்தரம் ஒரு உத்தரவாக வழங்கியிருக்கிறார். உங்களோட தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். மழை காலங்களில் கொசுக்களால் பரவக்கூடிய நோய்களை தடுக்க சுகாதாரத்துறை தீவிர நடவடிக்கையில ஈடுபட்டிருக்காங்க. விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட நாம கேட்டோம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.